ஹாய் guys, வெல்கம் டு லூனா ஃபின் ஒடிசி. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ. நான் சொன்னேன்ல நாஸ்டால்ஜியா பிளேஸ். என்ன பிளேஸ்னா திருமயம் ஃபோர்ட். இது எங்கே இருக்குன்னா புதுக்கோட்டை டு காரைக்குடி ரோட்டில் பார்க்கலாம் நீங்கள் இந்த ஃபோர்ட்டை, திருமயம் கோட்டை அப்படின்ட்டு. உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா இன்கேஸ் இஃப் யூ ஆர் கிராசிங் ஃப்ரம் புதுக்கோட்டை டு காரைக்குடி ஆர் காரைக்குடி டு புதுக்கோட்டை, டைம் இருந்துச்சுன்னா இந்த பிளேஸை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். அண்ட் என்டையர் வீடியோ போக போக மொத்த ஹிஸ்ட்ரியும் சொல்கிறேன், என்னோட நாஸ்டாலஜியாவும் சொல்கிறேன். அண்ட் ஃபஸ்ட்டு நான் எதுக்கு இந்த லேக்கை எடுத்தேன் அப்படின்னா, திஸ் இஸ் அ ஸ்பெஷல் பிளேஸ் ஃபார் மீ. ஏன்னா ஸ்கூல் விட்டு வரும்போது, அப்போலாம் இந்த கேட்லாம் இல்லை, ஸோ ஸ்கூல் விட்டு வரும்போது தண்ணிலாம் குடிக்க மாட்டேன். ஸோ பேலன்ஸ் இருந்துச்சுன்னா வீட்டில் திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு, நான் நல்ல பிள்ளையாச்சுல கீழெல்லாம் கொட்டக்கூடாது, அதனால என் வாட்டர்கேனில் இருக்க தண்ணியெல்லாம் இந்த குளத்துல ஊற்றுவேன், இங்கே இருக்க மீனுக்கெல்லாம் தண்ணி வேணும் அப்படின்ட்டு. ஸோ இது ஒரு மெமரபிள் பிளேஸ். ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கேன், நம்ம ஸ்ட்ரைட்டாக கோட்டைக்குள்ளே போயிடலாம். ஸோ திஸ் இஸ் த என்ட்ரன்ஸ். போனோடனே உள்ள டிக்கெட் கவுண்டர் இருக்கும், போயிட்டு டிக்கெட் வாங்கிக்கோங்க. பெர் ஹெட் 25 தானா? ஃபோட்டோட டிக்கெட் நான் சின்ன வயசில் வரும்போது 5 ரூபா தான். அப்போ வந்து 10 இயர்ஸ்க்குள்ளே இருந்தால் ஃப்ரீ, அதுக்கு மேலே போனோம்னா 5 ரூபா தான் டிக்கெட். அப்படி இருந்துச்சு. நான் 4th எப்போ படித்தேன், ஒரு 15 வருஷம் இருக்குமா இருக்கும் மேபி. தேங்க்யூ. ஒரு நிமிஷம் அப்படியே லைனில் இருங்க. ஸோ ஓகே, ஸோ இதுதான் என்ட்ரன்ஸ். உள்ளே போக போக பார்ப்போம். நம்ம இன்னைக்கு நேர் வழியில் போவோம். இப்படி தான் ஏறுவோம். சின்ன வயசுல இப்படி தான் ஏறினேன். இப்போ நிறையா சேஞ்ச் ஆகிருக்கு. ஆஃப்டர் ஏஎஸ்ஐ took their control, நிறையா சேஞ்ச் ஆகிருக்கு இந்த இடம். அதுக்கு முன்னாடி இவ்வளோ பராமரிப்புலாம் இல்லை. 2012 தான் ஏஎஸ்ஐ வந்து இந்த இடத்த பராமரிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ நவ் இட் இஸ் க்ளீன். இங்கே ரெஸ்ட் ரூம் இதெல்லாம் எல்லாமே இருக்குது. யூ கேன் see there. So you can see the board way to toilet. And அந்த சைடு என்ன இருக்குது வரும்போது காமிக்கிறேன். You can go up. எப்படி ஏற போகிறேன்னு தெரியல. இதெல்லாம் சோலோ ட்ராவல். ஸோ இதுதான் என்ட்ரன்ஸ். அதுக்குமே கப்புள்ஸ், எங்கே பார்த்தாலும் கப்புள்ஸ். இதுக்கு எனக்கு மூச்சு வாங்குது, இன்னும் நிறையா இருக்கு. இந்த பெரிய பாறை, ஒத்தக்கல் பாறை இருக்குல்ல, இது இந்த இடத்துல மட்டும்தான் ஸ்டாண்ட் ஆகும். அண்ட் இது என்னோட ஃபேவரட் பிளேஸ். சின்ன வயசுல என் ஃப்ரெண்ட்ஸ் கூட, எங்கள் அக்கா கூட இந்த இடத்துல தான் உட்காந்து மாங்காய் தின்னுட்டு இருப்போம். யூ கேன் see அணில் இருக்குன்னு நினைக்கிறேன். யா, கூப்பிட்டா கேட்காது, ஓடிடும். அண்ட் இந்த இடத்துல உட்காந்து விளையாடுவோம். ஆல்ரெடி இங்கே யாரும் சாப்பிட்ருக்காங்க போல. ஓடிடுச்சு. ஃபுல்லாக ராக்கில் அப்படியே பெரிய கார்.
சொல்ல வேணாம் எதுவும். நான் சொன்னேன்ல இங்கே தான் உட்காந்து விளையாடுவோன்னு. இந்த இடத்துல ஆல்ரெடி இந்த ட்ரேசஸ்லாம் இருக்கும் விளையாடுறதுக்கு இந்த இடம். ஸோ இங்கே தான் உட்காந்து விளையாடுறது, அந்த தாயக்கட்டை அந்த மாதிரி விளையாடுறது. ஸோ இது எல்லாமே மெமரபிள் பிளேஸ். ஆஃப்டர் 12 years ஐம் கம்மிங் பேக் ஹியர். நிறையா இருக்குது. இந்த சைடு காமிக்கிறேன். அகழி பற்றி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அது எப்படின்னா ஐலாண்டு மாதிரி சென்டரில் வந்து ஃபோர்ட் இருக்கும். ஸோ அதை சுற்றி வந்து ஒரு குளம் குட்டை அந்த மாதிரி இருக்கும். அது மாதிரி தான் எக்ஸாக்டாக இந்த ஃபோர்ட். இந்த ஃபோர்ட்டை சுற்றி அகழி இருக்கும். ஃபுல்லாகவே சரௌண்டிங்ஸ் ஃபுல்லாகவே வாட்டர். அப்படி தான் வந்து இதை பில்ட் பண்ணியிருந்தாங்க அந்த காலத்துல. எப்போது 17th century. ஆமாம், 17th centuryல அப்பயே வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஹிஸ்ட்ரி போக சொல்கிறேன் ஏன் எப்படி பில்ட் பண்ணாங்க அப்படின்ட்டு. ஏன்னா மேலே போகலாம். எப்படி ஏற வரணும். இந்த அணில் குட்டி இன்னும் இங்கே தான் இருக்குது. ஓகே, மேலே போவோம். இந்த இடத்தெல்லாம் நீங்கள் படத்தில் பார்த்துருப்பீங்க. என்ன படம் பேர்லாம் தெரியல. சிம்பு நடித்தது. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக விஷால் நடித்த மூவி என்னமோ ஒரு மூவியில் அந்த இடத்துல இந்த மலைக்கோட்டையெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஓகே, ஸ்ட்ரைட்டாக அந்த மேலே இருக்க பீரங்கிக்கு ஃபஸ்ட்டு போயிடுவோம். தெய்வமே, எப்படி ஏற போறேன். வந்துட்டேன். அப்பா, முன்னாடியெல்லாம் இந்த கம்பி இல்லை, இப்போதான் போட்டிருக்காங்க போல. தெரில, எப்பயோ போட்டுருவாங்க. ஆனால் நான் வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு. ஸோ நான் சொன்னேன்ல சுற்றி தண்ணி இருக்கும் அப்படின்னு, அது இதுதான். எக்ஸாக்டாக ஏதோ ஒரு 2 இடம் வந்து இந்த மலையை குடைஞ்சு கோவில் கட்டினாங்க. அது எப்போனா 7th 8th century, 7வது இல்லை 8வது செஞ்சுரி, அந்த ஆண்டு காலம் 100 ஆண்டு காலத்தில் கட்டினது. அப்படின்னா அந்த கோயிலெலாம் கட்டி 1200 years ஆயிடுச்சு. அவ்வளோ பழசு. தஞ்சாவூர் கோயில் கூட 1000 years தானே, அதை விட பழசு இங்கே இருக்கிற கோயில். இங்கே வந்து இந்த ஊரில் வந்து 2 கோயில் இருக்குது. ஒன்று சிவன் கோயில் இருக்குது, ஒன்று பெருமாள் கோவில் இருக்குது. அந்த 2 கோயிலையும் அந்த மெயின் கார்டு சொல்லுவாங்கள்ல, அந்த 2 மெயின் கார்டையும் இந்த மலைக்குள்ளைய குடஞ்சி காவ் பண்ணி கட்டியிருக்காங்க. அதுலேயும் அந்த என்ன ஸ்பெஷாலிட்டினா, அந்த விஷ்ணு கோயில் இருக்குல்ல, அவங்க வந்து என்னமோல படுத்திருப்பாங்களே, என்னமோ மறந்து போச்சு. சாரி மக்களே, எனக்கு எக்ஸாக்டாக வேர்டு தெரியலை, நினச்சிருங்க. பட் அந்த மாதிரி ஒரு இது, அதே அது நிற்கிற மாதிரியும் ஒரு ஸ்டாச்சு இருக்குது. ஸோ அது ஒரு ஸ்பெஷாலிட்டி இந்த கோயிலுக்கு. ஓகேவா. இந்த மலைக்கோட்டை வந்து எப்போ கட்டினாங்கன்னா 1687 கட்டினாங்க. அதுவும் யார் கட்டினாங்கன்னா விஜய ரகுநாத சேதுபதி. அதுவும் எந்த மாவட்டம்னா ராமநாதபுரம் மாவட்டம். ஸோ அந்த ஏரியாவுக்கு லொக்கேட்டடான பிளேஸ் தான் இது. அண்ட் 1723 செஞ்சுரியில் தான்
தொண்டைமானுக்கு வந்து இது டிரான்சிஷன் ஆச்சு. they are just relatives, so they just transisted to them. ஸோ அப்படிதான் ரகுநாத ராய தொண்டைமான் அவங்களுக்கு கீழே இந்த ஃபோர்ட் வந்துச்சு, அதாவது புதுக்கோட்டை கிங்டம்குள்ளே இந்த ஃபோர்ட் வந்துச்சு. ஸோ திஸ் இஸ் த ஹிஸ்ட்ரி. அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரியுமே பிரிட்டிஷ் ரூல் எப்போ வந்துச்சு அப்படின்ட்டு. அண்ட் அந்த இதில் ஒரு மெயின் இம்பார்ட்டண்ட் என்னென்னா ஊமதுரை வீரபாண்டிய கட்டபொம்மன் அந்த பிரதர்ஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். வீரபாண்டிய பிரதர்ஸ், கட்டபொம்மன் பிரதர்ஸ், ஐ திங்க் ஸோ. அதில் ஊமதுரை வந்து இங்கே தான் வந்து சேஃபாக இருந்தார், ஜஸ்ட் ஹைடாக இருந்தார். அந்த ஹைட் அவுட் பிளேஸ் வந்து என்னென்னு கீழே இறங்கும்போது காமிக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பிரிட்டிஷ் ரூலுக்கு வந்து மொத்தமாக இது ஃபுல்லாக என்டையராக ஃபோக்கஸ் போயிடுச்சு. ஸோ அண்டர் தேர் ரூல், இந்த இடம் வந்து வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த இடம் வந்து மேக்ஸிமம் வந்து இந்த ஆர்மரி பிளேசஸ் வந்து வைக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் ஜெயில் மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி தான் இந்த ஃபோர்ட்டை வந்து யூஸ் பண்ணாங்க. அண்ட் அதுக்கப்புறம் அந்த வேர்ல்டு வார் இது அந்த மாதிரிலாம் முடிச்சுட்டு நம்ம இண்டிபெண்டன்ஸ் ரிப்பப்ளிக் அதெல்லாம் மாறினதுக்கப்புறம் 2012 ஏஎஸ்ஐ வந்து தே டு கண்ட்ரோல் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. அவங்க தான் இப்போ வந்து இந்த இடத்த வந்து பராமரிச்சுட்டு இருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த ஹிஸ்ட்ரி. அண்ட் என்னோட நாஸ்டாலஜி நிறையா இருக்குது, போக சொல்கிறேன். ஓகே, கீழே இறங்கலாம்னு நினைக்கிறேன். அண்ட் திஸ் இஸ் எப்படி இறங்க போகிறேன். சின்ன வயசில் இங்கெல்லாம் வரும்போது ரூமர்ஸ் அண்ட் காசிப்ஸ்லாம் கேட்போம். அப்படி ஒரு காசிப் என்னென்னா, இந்த குளம் இருக்குல்ல, குளம் மாதிரி ஒரு குட்டை மாதிரி இருக்குல்ல, இது வந்து கனெக்டட் டு வெளியில் ஒரு குளம் ஃபஸ்ட்டு காமிச்சல, அதோட கனெக்டட் ஆகிருக்கு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அது நிஜமா உண்மையெல்லாம் எனக்கு தெரியலை, காசிப் ரூமர்ஸ் தான். அண்ட் அதுலேருந்து அப்படியே டைரெக்டாக புதுக்கோட்டை ராஜா இருந்த பிளேஸ்க்கு கனெக்ட் ஆகிருக்குது ஒரு சுரங்க வழிப்பாதை அப்படின்ட்டு சொல்லலாம். பட் இதெல்லாம் ரூமர்ஸ், எனக்கு தெரியலப்பா உண்மையானுட்டு. ஏன்னா இதெல்லாம் நான் சின்ன வயசில் கேட்ட கதைகள், அதனால. ஓகே, இதை ஒரு ரவுண்ட் அடிச்சு காமிக்கிறேன் ஃபுல்லாக. அண்ட் இந்த இடம் தான் நான் நினைக்கிறேன், அந்த கோயில் சொன்னேன்ல, சிவன் கோயில் வந்து 7th to 8th செஞ்சுரியிலே வந்து குடஞ்சி கட்டினாங்க. ஐ திங்க் திஸ் இஸ் தட் பிளேஸ், சிவன் கோயில் இருக்கிற இடம்னு நினைக்கிறேன். இது ஒன்று. அடுத்து பெருமாள் கோவில் வந்து இந்தா தெரியுதா, அப்படியே ஒரு பெட்டு மாதிரி. ஸோ பள்ளிக்கொண்ட பெருமாள் இந்த இடம் தான் நினைக்கிறேன். அப்போவே இப்போனா பார்த்துக்கோங்க, 700 800 செஞ்சுரி 700 800 சொன்னால் செஞ்சுரி சொல்லக்கூடாதோ, 7th to 8th செஞ்சுரி அப்போவே வந்து இந்த மலையவே குடஞ்சி கட்டியிருக்காங்க. ஸோ இந்த இடத்தெல்லாம் செப்பல் போட்டு போகாத, சுற்றி தொடக்கூடாது, நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் சின்ன வயசில் எங்கள் அம்மாச்சிலாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இதுதான் இது. அண்ட் இன்னொன்று வந்து இந்த இதில் வந்து ஒவ்வொரு இதுலேயும் பார்க்கலாம், அந்த மதில் சுவர் மாதிரி கட்டியிருக்காங்கல்ல, இது ஃபுல்லாகவே டிஃபென்ஸ்க்காக தான். அண்ட் அங்கங்கே வந்து ஒரு பெரிய ஹோல்ஸ் மாதிரி இருக்கா, ஜஸ்ட் ஸோ வாரியர்ஸ் இருந்தாங்கன்னா இந்த சைட்லேருந்து நோட்டம் விடலாம், யார் உள்ள நுழையிறாங்க அப்படின்ட்டு. இப்போ நான் பக்கத்தில் போனால் இங்கே இருக்க ஆஃபீஸர்ஸ் என்னை துரத்தி விட்டுருவாங்க, அதனால் போக மாட்டேன். அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு என்னோட மெயின் ஃபேவரட்டான பிளேஸ்க்கு போவோம். டா சொன்னேன்ல, யூ கேன் சி. போலீஸ் பார்த்தாருன்னா திட்டுவார். டா இது வந்து உள்ளேருந்து பார்க்கலாம். அம்மா ஐயோ எந்திரிக்க முடியல.
ஸோ அவ்வளோதான். இதுமாதிரி இங்கே தான் அவ்வளோ ஒருத்தர் சொல்லுது எனக்கு ஒரு மாஸ்டர் எந்த இருங்க இந்த காலிங் காட்டுது இல்லைன்னா ஹைக்கிங் இருக்கணும் சாரி நிறைய ப்ராக்டிஸ் செய்யணும். அந்த மேலே காமிச்சல ஒரு பீரங்கி, அதுக்கு ஸ்டாண்ட் இதுதான், த ஸ்டோன் அண்ட் பிரிக் ஃபோர்ட் ஆஃப் திருவேன். மேலும் இவங்களுக்கு கியூஆர் குறியீட்டை ஸ்கேன் செய்யவும். உங்களால் முடிஞ்சிச்சுன்னா அந்த கியூஆரை ஸ்கேன் பண்ணி ஃபுல் ஹிஸ்ட்ரியும் பார்த்துக்கோங்க. டேட்டா அண்ட் என்ன ஒரு இருக்குது, இந்த கோட்டைக்கு வந்து 3 என்ட்ரன்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. பட் எனக்கு தெரியலை. ஈஸ்ட் சைடு ஒன்று, வெஸ்ட் சைடு ஒன்று, சவுத் சைடு ஒன்று அப்படின்னு. பட் எனக்கு தெரியலை எது. ஐ திங்க் அவ்வளோதான் இந்த பிளேஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ மேலே இருக்குது அந்த பீரங்கி. மறுபடியும் நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன், முன்னாடி உங்களுக்கு ஒழுங்காக காமிக்கலைன்னா. அவ்வளோதான். என்னோட அடுத்த ஃபேவரட், மோஸ்ட் 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 ஃபேவரட் பிளேஸ்க்கு போகிறோம். So this is my most favorite place of this fort. நீங்களாம் இந்த சைடு வந்தீங்கன்னா காலையில் வெள்ளணும்ல, இனி மாதிரி 12 மணிக்கெல்லாம் வந்துடாதீங்க தெரியுங்களா, முடியலை. என்னோட ஃபேவரட் பிளேஸ் இதுதான், தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே மேலே வந்து ஒரு சிவன் லிங்கம் இருக்குது. அது எப்படி கட்டினாங்கன்னு எனக்கு ஹிஸ்ட்ரி தெரியலை. கூட்டமாக இருக்கோ, மேலே போக முடியாதோ. சரி ட்ரை பண்ணுவோம். இல்லைன்னா அது வரைக்கும் உங்களை ஊமதுறையை ஹைடாக சேஃப் பண்ணி வச்ச பிளேஸை காமிக்கிறேன். லாஸ்ட்டாக அந்த தூக்கம் இந்த இடம் தான் சொன்னல. இது இப்போ ஓப்பன் இல்லை, லாக் பண்ணி வச்சிருக்காங்க. ஆமாம், தெரியும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே என்னால் ஒன்றும் காமிக்க முடியலை. ஸோ இந்த இடத்துல தான் ஊமதுரை வந்து ஹைடாக இருந்தார். அதுவும் எப்போனா அந்த பாளையக்காரர் போர் அப்படின்ட்டு வந்துச்சுல, பிரிட்டிஷ் ஈஸ்ட் எக்கனாமியோட வார் நடந்த டைம். ஐ திங்க் 1799 1801 டியூரிங் தட் டைம். அப்போ தான் இங்கே வந்து அவர் ஒழிஞ்சுக்கிட்டார் ஊமதுரை. அப்போ நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், நான் முடியலை. சரி, என்னோடய ஃபேவரட் பிளேஸ்க்கு போகுமா. பாட்டில் பீஸ்லாம் நடக்குது. ஊர் சுற்றி பார்க்க வரீங்களா, குடிக்க வரீங்களா? ஜஸ்ட் எம்ப்டி பிளேஸ் தான் அது. அதுக்கப்புறம் லேட்டராக தான் இந்த பிளேஸ் வந்து ப்ரிசனாக யூஸ் பண்ணாங்க அண்ட் ஆர்மரி ஸ்டோரேஜாக யூஸ் பண்ணாங்க பிரிட்டிஷ் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம். Now it is locked up. ஓகே, என்னோட ஃபேவரட் பிளேஸ்க்கு போவோம். எப்படி இது வரணும்.
ஸோ கூட்டம் போயிடுச்சு. என்னோடய ஃபேவரட் பிளேஸ் போமா, ட்ரெக்கிங் மாதிரி ஹைக்கிங் மாதிரி தான் இந்த பிளேஸ் போகிறோம். ஷூஸ் ரிமூவ் பண்ணிக்கோங்க பிகாஸ் திஸ் இஸ் அ டீட்டி பிளேஸ். சரி ஓகே, இதுதான் என்னோட ஃபேவரட் பிளேஸ். சொன்னேன்ல சிவலிங்கம். இது எப்போ கட்டினாங்கன்னு எனக்கு தெரியலை. அந்த 17th செஞ்சுரியில் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் அந்த மன்னர் கட்டும் போது கட்டினாங்களா, இல்லை நம்மளுக்கு டிரான்ஸ்லேஷன் புதுக்கோட்டை மாவட்டம் டிரான்ஸ்லேஷன் ஆனப்போ கட்டினாங்களான்னு தெரில. ஸோ திஸ் இஸ் மை ஃபேவரட் பிளேஸ். ஏன்னா அது ரொம்ப அமைதியாக இருக்கும், பேசுகிறதெல்லாம் எக்கோ அடிக்கும், அண்ட் யூனோ பீஸ்ஃபுல்லான பிளேஸ். யூ கேன் see the deity. யாருக்கெல்லாம் நம்பிக்கை இருந்துச்சோ வேண்டிக்கோங்க. நானும் வேண்டிக்கிறேன். இருந்தீங்கன்னா இந்த மாதிரி சோலோ ட்ராவல் நிறையா போகணும். கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்கேன். கழுகு இல்லை காக்கா. ஓகே டாட்டா, விட்டுறேன். என் யூடியூப் சேனல் பெருசாக வளரணும். ப்ளீஸ் பிளஸ் மீ. தேங்க்யூ. இப்படி இறங்க போகிறேனும். அண்ட் இந்த இடத்துல வந்து அப்படியே அந்த சைடு பார்த்தா எங்கள் அம்மாச்சி வீட்டு தெரியும். அவ்வளோதான், இதுதான் திருமயம் ஃபோர்ட். ஸோ மெயின் என்ட்ரன்ஸ்க்கு வந்தாச்சு. ஆனால் வந்ததுலேருந்து ஒரு குரங்க கூட பார்க்கல. நான் முன்னாடிலாம் அவ்வளோ குரங்கு இருக்கும், எல்லாத்தையும் பிடிச்சி பேருக்கிட்ட விட்டாங்க போல. ஒரு குரங்கும் இல்லை. One second, the QR. If you wanna know, தெரியல, சன்லைட்டுக்கு தெரியல. இதுக்கு போகணுமா? வெயிட் பண்ணுங்க.
அவ்வளோதான் நண்பர்களே, இதுதான் திருமயம் ஃபோர்ட். பார்த்துக்கோங்க. ஹே ஜோடி. ஸோ அவ்வளோதான் கைஸ், இதான் திருமயம் ஃபோட்டோட ஹிஸ்ட்ரி. இன்னும் நிறைய இருக்குது, நான் கன்ஃபார்மாக மறந்துருப்பேன், பிகாஸ் ஞாபகம் மறதி. இன்னும் ஞாபகம் வந்துச்சுன்னா தனியாக வாய்ஸ் ஓவராக போடுறேன். ஓகே, நெக்ஸ்ட் வீலாகில் சந்திப்போம். அண்டில் இட்ஸ் பை ஃப்ரம் எலக்ட்ரா. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் வேறு என்ன சொல்கிறது, அவ்வளோதான். அப்படியே இன்ஸ்டாகிராம் நல்லா இருக்கும் அந்த மரம், அதில் ஒரு காக்கா உட்காந்துருக்கு. சாரி கேஸ், இப்படி தான் நான் அப்படியே கண்டென்ட் அவுட் ஆஃப் கண்டென்ட் போயிடுவேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. யூடியூப் சேனல்லே இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்குது, அப்படியே அதுலேயும் ஃபாலோ பண்ணிடுங்க. தேங்க்ஸ் கைஸ் அண்ட் பாய்.